உங்களுடைய காதல் உருவானதே பசங்க ப்ரொடக்ஷன்ஸ்ல தானாம்ல. ஐயோ ஐயோ இல்லை எப்போ லவ் பண்ணாங்க எப்போ எதுவுமே தெரியல. ஏன்டா வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்களா? என்னோட தலைவி வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துதானே ஆகணும், ஏன்னா நீங்க சும்மா ஒன்றும் பண்ணலையே. உங்களுடைய காதல் உருவானதே பசங்க ப்ரொடக்ஷன்ஸ்ல தானாம்ல. ஐயோ அந்த கதையையும் எங்களுக்கு வந்து கேட்டு உங்க மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். காயத்ரி, வணக்கம் வணக்கம் காயத்ரி அவர்களே. எஸ், ஆக்சுவலாக எப்பயுமே நிறைய சண்டை வர்றது இந்த எடிட்டருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் தான். அது எப்படி அங்கே வந்து நான் படம் பண்ண தான் போனேன். இவங்க வந்து ஏடியாக இருந்தாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறக்கும் போது ஒரு கதவு திறக்கும் போது அவங்க அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க போல். அங்கே அப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு ஐயோ சொல்லுங்க. படம் ரிலீஸ் அன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வெக்கப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு படம் ரிலீஸ் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆமாவா? ஆஹா, சூப்பர் சார். சார், இந்த காதல் கதை உங்களுக்கு தெரியுமா சார்? உங்க கதைக்கு நடுவில் அப்படி ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியுமா சார்? இல்லை இவங்க லவ் பண்ணலாம் எனக்கு தெரியாது. தெரியாதா சார்? இல்லை போக போக தெரியும். அவங்க லவ் ப்ரப்போசலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. இல்லை இவங்க எப்போ லவ் பண்ணாங்க எப்போ எதுவுமே தெரியல. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அப்போ தான் தெரியும் நினைக்கிறேன். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி ரெண்டு பேரையுமே. ஏன்டா வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஜென்ரலாக எடிட்டர்னா வந்து கட்டு ட்ரிம்மு அதுக்குள்ளேயே இருப்பார். வீட்டில் நல்லா பேசுவாரா, ஜாலியாக இருப்பாரா, இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் தான்? வீட்டில் ரொம்ப நிறைய பேசுவாங்க. எங்களோட நிறைய சீன்ஸே இதில் இருக்குது. அப்படியா? ஆமாம்மா, அந்த வாயை கட்டிட்டு வர சீன் இருக்குல்ல. ஸோ சண்டை போட்டால் நாங்கள் வந்து ஈவினிங் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் சண்டை போட்டுட்ருப்போம். அதம்மா ஆமாம், டயர்டாகி அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தான் தூங்குவோமே. அதனால் நிறைய சீன்ஸ் இதில் பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் பிக்சர்லாம் வச்சிருக்கோம் நாங்கள். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ் டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ்.